என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வில்லேஜ் குக்கிங் சேனல் அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? என்ன இது? என்ன குறுக்குறை தட்டிட்டு இருக்கேன்? நான் கடையெல்லாம் பார்த்துருக்கேன், மற்றவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்துருக்கேன். சாப்பிடணும்னு தோணுதில்லை. யாராலும் நம்ம கிட்ட போய் சொல்லி விற்கிறோம். இதுவே நிலத்துல இருந்தா அதெல்லாம் வாங்கிருக்க மாட்டோம்ல. சூரிய ஒளியில வளர்ந்துருக்குமோ என்னங்க சார் தெரியல. வேற ஏதா இருக்குமோ? ஏன் நடுவில் இருக்கிறாங்க? அதை எடுக்கிறாங்க. சொந்த காலிலே நில்லு. தோல் தான் அவ்வளோ இருந்தோம்னா ரெட்டி புருஷன் போயிடுச்சு. ஏ அப்பா, ஆமா ஆமா. சின்ன விஷயம். அது கேபேஜா? ஆமா ஆமா. ஓ, இது வெங்காயத்தாளா? ஓ, படத்தை கூட்டிட்டு போறியா? அந்த காசை என்கிட்ட கொடுத்துட்றான். இல்ல மச்சான், பச்சை பட்டாணி இருக்கு, போடவா? பட்டாணி மறந்து நல்லா சுருண்டு சுருண்டு இருக்கு. அப்ப அது இல்லாம கலரே சூப்பரா இருக்கு. எடுத்தோடனே இங்க இருந்து வந்தாங்க. பச்சை தண்ணி கல்லுப்பு எத்தனைக்கே ஒன்று இறக்குறாங்க. இங்க மாதிரி நல்ல பாஸ்தா, நட்டு பாஸ்தா, பாஸ்தா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இத அப்படியே பொரிச்சு சாப்பிடலாம் இல்லையாப்பா? முறுக்கு மாதிரி வாய வச்சுக்கோங்க. பாஸ்தா அவருக்கு தெரிஞ்சது சொல்றாரு. வேக வச்சு என்ன சொல்லல. தண்ணி வந்து கொதிச்சிச்சு. அரைக்கு கம்மி காக்குமே எண்ணெய் ஊத்துனா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக சரியான சூடா இருக்கு. தள்ளி விடுவானா? அவ்வளோதான் எடுத்துட்டாங்க. அது வெந்துடாம கடையில விற்கிறாங்க, பேக்கெட்ல விற்கிறாங்க. ஆமா ஆமா, செஞ்சு நம்மள சாப்பிடணும். எங்க ஊத்திடு? திருப்பி எண்ணெய் ஊத்துறாங்க. உடையாம இருக்கு. இதுதான் எண்ணெய். இது போடா வெண்ணெய். போடா வெண்ணையா? ஐயோ, நம்மள தப்பா வருது. எதிர்பார்க்கல தாத்தா. வெண்ணெய். ஓஹோ, என்னடா நறுக்கன வெங்காயம். தாத்தா ஒரு ஜாலியில இருக்காரு.
இறால் மசாலா அரைக்கிறாங்க. அரைச்ச மிளகா சாந்து போதும் போதும் அப்படியே கொடுத்துருங்க. ரொம்பலாம் பண்ணா அது ரொம்ப இதாகிடும், ரப்பர் மாதிரி ஆகிடும். பீன்ஸ் சிவப்பு முட்டைக்கோசு பட்டாணி தான் பீன்ஸ் பீன்ஸ் பீன்ஸும் போட்டாரு. நறுக்குன அப்போ நான் கரெக்டாக தான் ஏன் சொல்லியிருக்கேன். இப்போதான் பீன்ஸ். அது பச்சை பட்டாணியா எப்படி ஆனா ஏமாத்தா? நீ பீன்ஸ் சொல்லும்போது பட்டாணி எல்லாம் காட்டினாங்க. அது டக்குன்னு வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு. எல்லாத்தையும் போட்டாச்சு. லாஸ்டா அந்த இதை போடுவாங்களோ இதுவே எவ்வளோ கலராக இருக்கு. போட்டாங்க. இல்ல கொட்டாம அப்படியே போட்டு ஒரு கலர் விட்டு அவ்வளவுதானா? அவ்வளோதான் நினைக்கிறேன். அது வேற, இது இவங்க செய்யற சோயா ஸ்டைல். சாறு ஆமா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சாஸ் சாஸ் சோயா சாஸும் தக்காளி சாஸ். வெங்காய தலை நான் அந்த முழுக்கின கல்லுப்பு மஞ்சள் சேர்த்துருக்காங்க லைட்டா. கலர்ஃபுல்லா இருக்கு எல்லா கலரும். எல்லாம் இருக்கு கலர் கலரா ஜெலிக்குது. ஒத்த கால புதியாடு வாங்கி அப்படியே இதுக்குன்னு கடாய் வாங்கி வச்சுப்பாங்களே. இது ரொம்ப குழியா இல்லாம அப்படியே என்ன தட்டு தேடி வாங்கியிருப்பான். அப்படியே கெட்டிடா அப்படியே. என்னது எல்லாம் உடஞ்சு போச்சா? அதான் அது இது பண்ண போய் இதை கிண்டுறாங்களே. நல்லா இருக்கு. அங்கிட்டு வச்சுக்கிண்டு நூடுல்ஸ் மாதிரி இருக்கு எனக்கு. ஒரு தட்டுக்கு 20 ரால் ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா இனிக்குது. பெரிய பெரிய ரால் தாத்தா. வா அது பெரிய பெரிய ராலும் முறுக்கு பாஸ்தா. வா சப்பு நீங்க. ஆமா நூடுல்ஸ் பாஸ்தானா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நூடுல்ஸ் ஆரோக்கியமான முறையில செஞ்சு சாப்பிடும்போது எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னைக்கு நம்ம நூடுல்ஸ் பாஸ்தாவுல கலர் ஏன் நூடுல்ஸ் பாஸ்தா? எல்லாம் சேர அப்படியே ராலை கொட்டி தக்காளி சாறை ஊத்தி பெரட்டி எடுத்து கிண்டி சாப்பிடும்போது அந்த இனிப்பு சுவையோட ரால் சுவை சேர்ந்து வேற லெவல்ல இருக்கு. அருமையான தீனி இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு புதிய சாப்பாடு இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஈஸியா தான் இருந்துச்சு. நம்மளே பண்ணிடலாம். அவங்க இறால் போட நம்ம இறால் போடுறது இல்லை மீன் போட்டுருக்கோம். மீன் பாஸ்தா ஏன் எல்லாம் ஒண்ணுதான். என் கடல்ல வாழ்ந்துச்சு தானே. எது போட்டா என்ன? சிக்கன் ஆமா அது கூட நல்லா இருக்கும். சிக்கன் மட்டன்லாம் நல்லா இருக்கும். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இப்படி ஒன்று இருக்கு. நான் பாஸ்தா வந்து ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போதே எப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போலாம் கடையெல்லாம் பாஸ்தா 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 சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. அது என்னன்னு எனக்கு அது அப்போ ஆர்வமா இருந்துச்சு. இப்போ அந்த ஆர்வம் போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நிறைய பேர் சாப்பிட்றது நிறைய கடையிலையும் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு அது ஒரு வாட்டி கூட சாப்பிட்டது கிடையாது. ஆனா இது இப்போ அது சாப்பிடணும்னு தோணுனதே கிடையாது. பாஸ்தாவா பிரியாணின்னு கேட்டா நம்ம பிரியாணிக்கு தானே போவோம். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல கேட்டாலும் நான் பிரியாணிக்கு தான் போவேன். ஆனா எனக்கு அந்த ஷோஸ்ல எல்லாம் பார்த்து ஒரு சில பாஸ்தா அந்த வெள்ளை கலர்ல ஒரு மாதிரி அந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசை. எனக்கு இந்த மாதிரி சாப்பிடணும்னு அது நானே செஞ்சு சாப்பிடுவேனே அந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசை. நல்லா இருந்துச்சு. இது ஈஸியாவும் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சுக்கலாம். வீட்டுல அந்த என்ன அந்த இது குடமிளகா மட்டும் கலர் கலரா வாங்கினா போதும். கலர் கலரா இருக்கும் போல. கலர் கலரா இருக்கு பாக்கிறதுக்கு. எல்லாத்தையும் போட்டு ஆமா அதுவும் காரமும் கம்மியா தானே இருக்கும். அது இது வேக வச்சுட்டாலே அது காரம் இல்லாம போயிடும். அது நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்